ஹலோ வியூவர்ஸ், சூர்யா நடித்துள்ள தானா சேர்ந்த கூட்டம் படம் அடுத்த வாரம் வெளியாக உள்ளது. இந்த படத்தை அடுத்து சூர்யா செல்வராகவன் இயக்கத்தில் நடிக்க உள்ளார். இந்த படத்தின் பூஜை சமீபத்தில் நடைபெற்றது. படத்தின் நாயகியாக சாய் பல்லவி ஒப்பந்தமாகியுள்ளார். இந்த படத்தை அடுத்து சூர்யா மீண்டும் கேவி ஆனந்த் இயக்கத்தில் நடிக்க உள்ளார். அயன், மாற்றான் படங்களை அடுத்து இருவரும் மீண்டும் இணைய உள்ள படத்தில் ஹிந்தி நடிகரான அமிதாப் பச்சனை நடிக்க வைக்க இப்போதே பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து விட்டார்களாம். மிகவும் பிஸியாக இருக்கும் அமிதாப் பச்சன் இதுவரை தமிழ் படங்களில் நடித்தது இல்லை. இப்போதுதான் சிரஞ்சீவி நடிக்கும் தெலுங்கு படமான ஜைரா படத்தில் முக்கிய கதாபாத்திரம் ஒன்றில் நடிக்க உள்ளார். இந்த படம் மூலம்தான் தென்னிந்திய திரையுலகம் பக்கம் வருகிறார். அவரை தமிழ் படத்திலும் எப்படியாவது நடிக்க வைத்து விட வேண்டும் என சூர்யா, கேவி ஆனந்த் தரப்பு முயற்சித்து வருகிறார்களாம். தமிழ் படங்கள் மீதும் தமிழ் கலைஞர்கள் மீதும் அதிகம் ஆர்வம் கொண்டுள்ள அமிதாப் பச்சன் தமிழ் படத்தில் நடிக்க சம்மதித்தால் அந்த படம் இந்திய அளவிலும் அதிக கவனிக்கப்படும் படமாக அமையும். சாய் பல்லவி நடித்து ஒரு தமிழ் படம் கூட இன்னும் வெளியாகவில்லை. தற்போதுதான் கரு படத்தில் நடித்து முடித்திருக்கிறார். இப்படம் பிப்ரவரி 2018 தான் வெளிவர உள்ளது. அடுத்து தனுஷ் ஜோடியாக மாரி 2 படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியிருக்கிறார். அடுத்து அவருடைய மனம் கவர்ந்த ஹீரோவான சூர்யாவுடன் ஜோடி சேர உள்ளார். செல்வராகவன் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் படத்தில் தான் சாய் பல்லவி ஒப்பந்தமாகியுள்ளார். இது பற்றிய அதிகாரப்பூர்வ தகவல் சென்ற வாரம் தான் வெளியானது. தன்னுடைய பல பேட்டிகளில் அவருடைய மனம் கவர்ந்த ஹீரோ சூர்யா என்று சொல்லியிருக்கிறார். சிறு வயதில் காக்கா காக்கா படம் பார்த்ததில் இருந்தே சூர்யா மிகவும் பிடிக்கும். அவருடன் ஜோடி சேர்ந்து நடிக்க அழைத்தால் எப்போதும் தயாராக இருப்பேன் என்று தெரிவித்திருந்தார். சூர்யாவின் ரசிகையாக இருந்தார். தற்போது சூர்யாவுடன் ஜோடி சேர்ந்து நடிக்கவும் உள்ளார். சாய் பல்லவியின் ஆசை இப்போது நிறைவேறப் போகிறது. தமிழில் ஒரு படம் கூட இன்னும் வெளியாகாத நிலையில் சாய் பல்லவி அடுத்தடுத்து 2 பெரிய படங்களில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சூர்யா ரசிகர்களாகிய நீங்கள் சூர்யாவிற்கு கீர்த்தி சுரேஷ் ஜோடி கரெக்டாக இருக்குமா, சாய் பல்லவி ஜோடி கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. இது போல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.